தேவன் பெரியவர், கர்த்தர் சிறந்தவர், அவர் தேவ குமாரன், அவர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர். அவரை அறிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவரை பற்றி தெரிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு யார்? ஜீசஸ் யார்? யார் அந்த இயேசு கிறிஸ்து? ஆமென் சொல்லுங்களேன். ஜீசஸ் கிரைஸ்ட் யார் என்பதை நம்ம பார்த்து வருவோம். இது 4வது பாகம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை அடையாளப்படுத்துதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த கடைசி நாட்கள்ல இயேசுவை பற்றி அறிந்து கொள்வது என்பது மிக மிக அவசியமானதாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வார்த்தையை வாசிப்போம். மத்தேயு 1:1. இயேசு யார் என்று நாம எங்கெங்கயோ போய் தேட வேண்டியதில்லை. இயேசு யாருன்னு யாராவது கேட்டா எப்படி எழுதப்பட்டதோ அப்படியே நாம் என்ன செய்ய போறோம்? அதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். புதிய ஏற்பாட்டு எழுத வந்த பரிசுத்தவான்கள் இயேசு யார் என்று சொல்லி நினைக்கும் பொழுது ரொம்பலாம் கவலைப்பட்டல, ரொம்பலாம் என்ன எழுதலாம் என்று சொல்லி அவர் திகைத்து நிற்கல. அழகா என்ன பண்ணிட்டாங்க? ஏற்கனவே கர்த்தரை உயர்த்தினவர்கள், ஏற்கனவே கர்த்தரை ஆராதித்தவர்கள், ஏற்கனவே அவருக்காக வாழ்ந்தவர்கள், அவருக்காக வெற்றி சிறந்தவர்களுடைய லிஸ்ட் எடுத்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படிதான் ஆரம்பிக்குது இந்த லிஸ்ட். பாருங்க, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாஸ்ட் வீக்ல எதை முடிச்சோம்னா, 3வது வாரத்துல என்ன முடிச்சோம்னா, இந்த ஆபிரகாம், மோசே, தாவீது மற்ற தீர்க்கதரிசிகள் டாப் ஆர்டர்ஸ். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொல்லப்படுகிற டாப் ஆர்டர்ஸ். பிதாக்கள் இருந்து ஒருவர், ரட்சகர்கள் இருந்து ஒருவர், தீர்க்கதரிசிகள் இருந்து ஒருவர், ராஜாக்கள் இருந்து என்று சொல்லி தலைமையானவர்களாக இருக்கிறவர்களை எடுத்து நாம் என்ன சொல்லி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே இயேசு என்கிற அடையாளத்தை காண்பித்தார்கள். இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தினார், இவர்களோ இயேசுவை வெளிப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆதியாகமம் முதல் வசனத்துல அந்த வசனத்துல 26, 27, 28 3 வசனங்கள் வாசிக்கிறேன். அதுல இருந்து நான் உங்களுக்கு இது எப்படின்னு திரும்ப. கர்த்தர் நல்லவர். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் வரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாட சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகள் சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாருங்க, இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஆதி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த ஒரு அதிகாரத்தை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். கொடுக்கப்பட்டதிலேயே, மனிதனுக்கு அருளப்பட்டதிலேயே மிக உயர்ந்த ஒரு அதிகாரம் படைத்தவனாக, மிக உயர்ந்த ஆளுகை பெற்றவனாக, மிக மிக அதிகமான உயர்ந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றவனுமாக இந்த மனிதன் நாம் இங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனா பாருங்க, வேதம் சொல்லுது 3வது அதிகாரத்துல அவனிடத்துல கீழ்ப்படிதல் இல்லை. ஒபீடியன்ஸ் சொல்லப்படுகிற கீழ்ப்படிதல் இல்லாமையினாலே இப்படிப்பட்ட மிக உயர்ந்த அதிகாரங்களை, மிக உயர்ந்த ஆளுகையை, மிக உயர்ந்தமான ஆசீர்வாதங்களை அவன் என்ன செய்யலாம்? அவனால் அதை பிடித்துக் கொள்ள முடியவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். சர்ப்பத்தின் வஞ்சனை பாருங்க. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதே, தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆதாம் குடிக்கிறவன் கிடையாது. இந்த ஆதாம் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன் கிடையாது. இந்த ஆதாம் புகைப்பிடிக்கிறவன் அல்ல. இந்த ஆதாம் பாக்கு போடுறவனோ அல்லது வேற ஏதாவது விபச்சாரம் செய்கிறவனோ அல்ல. பாவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, நான் அதை செய்யறேனா, நான் குடிக்கிறேனா, பாருங்க ஏன் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கல அப்படிதான் கேட்கறீங்க நீங்க. நான் என்ன இப்படிலாம் செய்யறேனா, வட்டிக்குறேனா, அதை பண்றேனா. இந்த ஆதாம் அப்படிப்பட்டவன் தான். இவனுக்கிட்ட என்ன இல்ல? கீழ்ப்படிதல் இல்லை, தாழ்மை இல்லாதவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படியாம பிசாசவன் சொல்றான், சர்ப்பத்தின் மஞ்சன் என்ன, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போ. அவர் அதை வேணான்னு சொல்லியிருக்கிறார், நீ வேணும்னு சொல்லு, எடுத்துக்கொள் என்பதே இல்லையா? தள்ளப்பட்ட தூதன் தன்னை போல இருக்க மனிதனை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்? தன்னை போல சுயமாக நீ சிந்தித்து முடிவெடுத்து கொள்ளக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்குது, நீ அதை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறான். சொல்லுங்களேன். நீங்க இன்றைக்கு பாருங்க, ஸ்கூல் ஆகட்டும், நீங்க என்னதான் வீட்டுல செல்லமா வளர்த்திருப்பீங்க, நல்ல அவனுக்கு வீடே அவனுதான் இருக்கும், எல்லா இடத்துக்கும் போவான், எல்லாத்தையும் எடுப்பான், நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுவான், அவனுக்கு தான் முக்கியத்துவமே இருக்கும். பிள்ளை பிறந்துருச்சுன்னா ஓடி ஆடி எல்லாம் பண்ணும். ஆனா ஒரு நாள் வரும், ஸ்கூல்ல சேர்க்கணுமே. ஏன் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க? கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, அவன் ஒழுக்கம் உள்ளவனா இருக்கணும். இப்படி விளாண்டா அப்படியே இருந்துட்டான்னா அவன் என்ன ஆயிடுவான்? சொல்லுங்க, அவன் என்ன ஆயிடுவான்? ஸ்கூலுக்கு அனுப்பான், வீட்லயே அப்படியே அழகா அப்படியே எங்க பார்த்தாலும் அவனே ஓடி ஆடி தெரிஞ்சுக்கிட்டே 10 வருஷமா 20 வருஷமா இருந்தான்னா நீங்க சொல்ல அது சரியானதா இல்ல. அவனுக்கு என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அவனை எங்க அனுப்புறோம்? ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அம்மா வரலையே சொல்லுங்க. அங்க போய் உட்காரு, ஒழுங்கா உட்கார இடத்துல கரெக்டா உட்காரு, புக்கேடு, தமிழ்னா தமிழ் தான் எடுக்கணும். கரெக்டா அவன் எடுத்து என்ன செய்யறான்? ஒபிடியன்ஸ் அவன் பழகி கொள்ளுகிறான். இப்படிலாம் இருக்கணும் போல இருக்கீங்க. அவன்தா பின்பதாக வீட்டுக்கு வந்து அதே மாதிரி ஓட்டுறது ஆடுறதுலாம் கிடையாது, கம்மியாகுது அதெல்லாம். ஏன்? ஒழுக்கம் வர வர, ஒபிடியன்ஸ் வர வர, கீழ்ப்படுதல் வர வர, அதே மாதிரிதான் வேலையும். நீங்க பாட்டு உங்க வீட்டுல என்ன எப்ப வேணாலும் துவைப்பீங்க, எப்ப வேணாலும் சாமான் கழுவீங்க, எப்ப வேணாலும் பிரிட்ஜை திறப்பீங்க, கூட்டுவீங்க, என்ன வேணாலும் உங்க இது, அது உங்க இது. ஆனா வேலைக்குன்னு போயிட்டா கரெக்டா இருக்கணும், எல்லாம் கரெக்டா தொடச்சி கிடச்சி நீங்க செய்யற வேலையில என்ன செய்யணும்? கரெக்டா வைக்கணும், அந்த பீஸை கரெக்டா வைக்கணும், அந்த காரியத்தை கரெக்டா எழுதணும். நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு அப்படி கால் நீட்டிட்டுலாம் இருந்துட முடியாது. ஆமே. அங்கேயும் என்ன இருக்குது? ஒபீடியன்ஸ் இருக்குது. அங்க என்ன இருக்குது? அங்க கீழ்ப்படிதல் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். வேலை வாய்ப்புல அப்படிதான் இருக்குது. எங்க போனாலும் பாருங்க உலகத்துல அதுதான் முதன்மையானதா இருக்குது. ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிலனா, தகப்பனுக்கு பிள்ளை கீழ்ப்படிலனா, தாய்க்கு பிள்ளைகள் கீழ்ப்படிலனா அது ஒழுக்கமற்று தெரியும். ஆமா இல்லையா? அது போலதான் பாருங்க, ஆர்மில எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆர்மி, போலீஸ் இதெல்லாம் போயிட்டோம்னா உயர்ந்த அதிகாரங்களுக்குள்ள போகிறவங்க கரெக்டா சல்யூட்டே ஒழுங்கா அடிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இல்லன்னா கஷ்டம். கரெக்டா அந்த சத்தம் வந்து அடிக்கணும். டப்புன்னு அடிச்சு நிப்பாங்க பாருங்களேன். சரியா அந்த துப்பாக்கி சொல்லட்டும்னு சரியா லெப்ட் ரைட் போடணும். கரெக்டா அவன் என்ன செய்யணும்? காலையிலனா காலை அந்த ஒரு செகண்ட் கூட மீட் பண்ண கூடாது. ஆமே, அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்? கீழ்ப்படிதல் என்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப ரொம்ப தேவையாகவும் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகமே அப்படி எதிர்பார்க்குதுன்னா, இவ்வளவு உலகத்தையே கொடுத்த ஆண்டவர் அதை அவனிடத்துல எதிர்பார்த்தார். கீழ்ப்படுதலை அவனிடத்துல எதிர்பார்த்தார். அவனிடத்திலேயோ என்ன இல்ல, கீழ்ப்படியாதவனாய் தானே அதை என்ன செய்யறான்? தானே அதை எடுத்துக்கொள்கிறவனாக தேவனுக்கு விரோதமானவனாக அவன் மாறிடுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். வேற எந்த தப்பும் பண்ணல, என்ன பண்ணலாம்? கீழ்ப்படிதல், அவ்வளவுதான். அதுவே எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். அதுவே விற்கிறத கொண்டு வந்துடும். அதுவே விபச்சாரத்தை கொண்டு வந்துடும். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி கீழ்ப்படியலன்னா அது என்ன மாறிடும்? அது வேற மாதிரி போயிடாது. ஆமென் சொல்லுங்களேன். அதே போல மனைவிக்கு கணவன் கீழ்ப்படியலன்னா எப்படி இருக்கும்? கீழ்ப்படியதான் அந்த கீழ்ப்படியது இல்ல, ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன செய்யறாரு? இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். போன வாரம் பார்த்த அந்த காரியம் தான். ஆனா இது ரொம்ப முக்கிய. கீழ்ப்படிதல் என்பது அதேதான். நீங்களும் சபைக்கு ஒரு விசுவாசி கீழ்ப்படியலன்னா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சபைக்கு ஒரு விசுவாசி கீழ்ப்படியில, சபைக்கு விரோதமாக அவன் யோசிப்பானேயானால், பேசுவானேயானால், சிந்திப்பானேயானால் அவனால் என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதத்தையும். போதகர் கீழ்ப்படியலன்னா விசுவாசி எப்படி இருப்பான்? யோசிச்சு பாருங்க. ஒரு டீச்சர் கீழ்ப்படியாத ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பானோ அப்படிதான் அவன் இருப்பான். நீங்க எப்படி கரெக்டா சொல்லுங்க, இவன் படிக்க மாட்டான், இவன் தேர மாட்டான், இவன்ட்ட ஒபீடியன்ஸே இல்லைன்னு சொன்னோம்னாலே தெரிஞ்சிடும் அவன் அந்த ஸ்கூல்ல இருந்து இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். போன வாரம் பேசணும், 3வது வாரத்துல பேசின காரியம் தான். ஆனா அதுல இருந்து இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல என்ன செய்யறான்? இந்த இயேசு கிறிஸ்துவை, அவருடைய அடையாளத்தை எப்படி இந்த டாப் ஆர்டர் பீப்புள்ஸ், அப்ரஹாம், மோசே, தாவீது,
தீர்க்கதரிசி எப்படி இத தன்னுடைய வாழ்க்கையில எப்படி இயேசுவை காண்பித்தார்கள், அடையாளப்படுத்தினார்கள். எப்படி எழுதலாம் நீங்க? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு, இயேசு யார் என்பதை ஆபிரகாம் எப்படி தன் வாழ்க்கையில காண்பித்தான். சொல்லுங்களேன். நம்ம பார்க்க போகிறோம். காப்பாற்றுறதுதான் இன்னும் நம்ம நின்று கொண்டிருக்கோம். நல்லா கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த வேதம் பிடிக்குது? எத்தனை பேருக்கு இந்த வேதம் சாட்சியா இருக்குது? எத்தனை பேருக்கு இந்த வேதத்துல இருக்கிற மாதிரி வாழணும்னு ஆசையா இருக்குது? அல்லேலூயா. இது அப்படிப்பட்ட ஒரு அருண் பொருள்களினால், திரவியங்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால் எழுதப்பட்ட புஸ்தகம் இந்த புனித இந்த ஏற்பாடு. ஆமென் சொல்லுங்களேன். பழைய புதிய ஏற்பாடுகள் புனித நூல் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். உண்மையிலேயே அது புனித நூல் தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அதுவரை இல்லாத ஒரு காரியத்தை அவன் எப்படி அதை விசுவாசித்தான் என்று எனக்கு தெரியல. என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். 14வது வசனம், 14 தன் சகோதரன் சரியாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் மலை தொடர்ந்து ராக்காலத்தில் அவனும் அவன் வேலைக்காரன் பிரிந்து பவுஞ்சுகள் அவர் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் திரிகளையும் ஜனங்கள் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. எங்க எடுத்து வச்சிருக்கீங்க? ஆதியாகமம் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆதியாகமம் 14. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பதான் கீழ்ப்படிதலை பத்தி பேசிக் கொண்டிருந்தோம் இல்லையா? அவன் கெதர்லகோமரையும் அவனோட ராஜாக்களை முறியடித்து திருப்பி வருகிற போது சோதம் என்ற ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு சாவை பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றைய உன்னதமான தேவனுடைய ஆசிரியர் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஒரு கதை சொல்றாரு, ஒரு வரலாறு பாருங்க. ஆபிரகாமின் வரலாறு தெரிஞ்சாதான் இயேசு கிறிஸ்துவின் வரலாறு உங்களுக்கு புரியும். ஆமென். ஆபிரகாம் என்ன செய்யறான்? ஒரு போர் செய்கிறான். வெறும் 318 ஆட்கள் தான், வெறும் 318 பீப்புள்ஸ் தான். அவர்களுக்கு புதிதாக ஆயுதம் தரிப்பித்து 5 ராஜாக்களோடு 4 ராஜாக்கள் போர் செய்கிறார்கள். அதுல 4 ராஜாக்கள் வெற்றி பெறுகிறார்கள். அவரிடத்துல பொண்ணும் வெள்ளியும் பொருளும் குவிந்து கிடக்குது. அது மாத்திரமல்ல, லோத்தினுடைய ஆசீர்வாதம் தாங்கக்கூடாத அந்த ஆசீர்வாதமும் அங்கே இருக்குது. ஆபிரகாம் என்ன செய்யறான்? தன் சகோதரன் சரியாக கொண்டு போகப்பட்டதை அறிந்த உடனே அவன் என்ன செய்யறான்? ராஜரிகத்தை தரித்து கொண்டு, ஆமென் சொல்லுங்க பாப்போம், அவன் போர் செய்ய ஆயத்தமாகி அவர்களை முறியடித்து, எப்படி என்று யோசிச்சு பாருங்களேன். சின்ன கூட்டம், வெறும் கூட்டத்தை, அதுவும் வெற்றி கொண்ட ஒரு கூட்டத்தை 5 ராஜாக்களே அழிச்சிட்டோம். இவன்டா பெரிய பிஸ்தாவான்னு அடிச்சிருக்கணும் இல்லையா? ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல, அடிக்க முடியல. இவர்கள் ஜெயிக்கிறார்கள். பொக்கிஷங்கள் எல்லாம் குவிந்து கிடக்குது. அப்பதான் ஒரு காரியம் நடக்குது. அது வரைக்கும் இல்லாத, உருவாகாத ஒரு விஷயத்தான் அங்க நடக்குது. என்னன்னா, போன வாரம் சொன்னேன், அப்பமும் திராட்சரசமும் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற தேவகுமாரனை அடையாளப்படுத்தலை கொண்டு வந்தவன என்னுடைய இருதயம் அதன்மேல் நாட்டம் கொண்டது. உலகத்தை நோக்கி பார்க்காமல் உன்னதத்தை நோக்கி பார்த்த ஆபிரகாம் என்று சொல்லி நான் சொன்னேன். இந்த வாரம் இன்னொன்னு சொல்றேன். இதுல இருந்து இன்னொரு காரியத்தை சொல்றேன். அதுவரை பாருங்க, இந்த ஆசாரியன் மெல்கிசேதேக் என்கிற ஆசாரியத்துவமே உலகத்துல உண்டாகாத காலத்துல, மத்தத்துல இருந்ததோ தெரியல, வேற மாதிரி இருந்தாங்க இல்லையா? குறி சொல்றவர்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஆனா ஆபிரகாமுக்கோ அவருடைய சந்ததிக்கு என்று சொல்லி ஒரு ஆசாரியத்துவம் உருவாகவில்லை. ஆசாரியத்துவம் என்றால் லேவியர்கள், ஆசாரியர்கள், உடன் பணிவிடைக்காரர்கள், கூடாரம் உண்டாக்கப்பட்டது, உள்ளே போய் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம், வெளிப்பிரகாரம் என்று எதுவுமே உண்டாகவே இல்லை. ஒரு சின்ன பீஸ் கூட கிடையாது. ஆனா ஆசாரியன் வருகிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆசாரியத்துவம் கொண்ட ஒரு ஆசாரியன் வந்து என்ன சொல்றான்? ஆசாரியர் என்ன சொல்ல வேண்டுமோ அத முதல்ல என்ன சொல்றான்? ஒரு ஆசாரியன் வந்து பேசுறான். யார்கிட்ட பேசுறோம்? என்ன சொல்றான்? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் நடுங்கி போனான். இந்த ஆசாரியத்துவத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதுவரை பாருங்க, அதுவரைக்கும் இந்த மொத்தம் 9 ராஜாக்களை தள்ளி
9 ராஜாக்களுடைய பொக்கிஷங்களை தள்ளி சாலேமின் ராஜா ஆசாரியனா இருந்த ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருந்த அந்த ராஜாவை ஆசாரியனை ஏற்றுக்கொண்டு, ஆமென் சொல்லுங்களேன், அவன் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த தேவ குமாரன் இந்த வழியாகத்தான் வரப்போகிறார், இப்படிப்பட்டவராகத்தான் வருவார் என்று சொல்லி, ஏன்னா இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கு ஒப்பாக சொல்லுவாங்க பைபிள்ல. ஆமென் சொல்லுங்களேன். இவன் முன்னமே கணித்து விட்டான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். வந்த ஒண்ணு அப்பம் திராட்சை கொடுத்த ஒண்ணா இவன் தான் இப்படித்தான் வரப்போறாரு, எனக்கு என்னுடையதான சந்ததியிலே வருவார் என்று சொல்லி ஆசாரியத்துவத்தை அவனை ஏற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. அவனை அங்கீகரித்து ஆசாரித்துவத்தை ஏற்றுக்கொண்டு, இப்படித்தான் என்னுடைய பிள்ளைகளை என்ன செய்ய போறாங்க, என்னுடைய சந்ததிகள் இப்படித்தான் இருக்க போறாங்க என்பதை அவன் என்ன செய்யறான், வடிவமைக்கிறான். அதற்கு அடையாளமாக எல்லாவற்றிலும் தசம பாகங்களை கொடுக்கிறான் ஆபிரகாம். அப்படியே வந்த நல்லதுங்க, ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்கன்னு சொல்லாம அவன் என்ன செய்யறான், தன்னுடைய ஆஸ்தி, தனக்கு சேர்க்கிற பொருள்கள் இருந்து என்ன செய்யறான், தசம பாகங்களை எடுத்து ஆசாரியத்துவத்தை ஆதரிக்கிறவனாய், ஆசாரியத்துவத்தை தேவன் தான் எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்லி என்ன செய்யறான், அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து தான் அதற்கு உத்தரவாதம் பண்ணுகிறவனாக அந்த உடன்படிக்கையை அவன் அனுசரிக்கிறான். சொல்லுங்களேன். உலகில் எங்குமே ஆசாரியத்துவம் இல்ல பாருங்களேன். இது போல ஒரு ஆசாரியத்துவம் இல்ல. ஆசீர்வதிக்கிற ஆசாரியத்துவம் என்ன இல்ல. அல்லேலூயா. தசம பாகம் சுத்தமா எங்கேயுமே கிடையாது. யாருமே அந்த முறைமைய அங்கீகரிச்சதும் இல்ல. அது மாதிரி ஒரு முறைமை இருப்பது யாருக்கும் தெரியாது. ஆனா என்ன செய்யறாங்க, ராஜாக்களை அடித்து அந்த பொக்கிஷங்களை எடுத்து இவன் இது பண்ணல, ஆசீர்வாதத்தை பெறவில்லை, ஆராதித்து பெற வேண்டும் என்கிற ஒரு ரூட்டை கொண்டு பிடிக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா புரிஞ்சிருச்சு, லோகத்துல இருந்த ஆசீர்வாதமா தான் நம்மகிட்ட இருக்குது. எப்ப என்ன செஞ்சிருவாங்க, பிடுங்கிக் கொள்வாங்க. ஆனா ஆராதிக்கிற ஒருவனை, ஆசாரியத்துவம் இருந்து ஆராதிக்கிற ஒருவர்களுடைய ஆசீர்வாதத்தை ஒருவராலும் என்ன செய்ய முடியாது, கைப்பற்ற முடியாது என்பதை அறிந்து கொள்கிறான். ஆசாரியனை ஏற்று அப்பம் திராட்சரசம் அனுசரித்து ஆசாரித்துவத்தை கை கொண்டு கர்த்தரை ஆராதித்து அறிக்கை செய்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உடன்படிக்கை செய்கிறான் ஆசாரியனோடு ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? இனி நான் என்ன செய்ய போறேன், 10 தசம பாகத்தை நான் உனக்கு என்ன செய்ய போறேன், தரப்போகிறேன். உறுதிப்படுத்துகிறான் உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். அந்த அடையாளத்தோடு சமாதான பிரபு பிறப்பா. எந்த அடையாளம்? இதே போல ஒரு ஆசாரியன் என்னுடைய சந்தையில பிறப்பா, சமாதான பிரபு. அதன் மூலியமாகத்தான் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்பதை அவன் நம்பினான். நீங்க நம்புறீங்களா? அல்லேலூயா. எப்படிப்பட்ட அடையாளம் பாருங்க அவன் வாழ்க்கையில. இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் எப்படி நம்பி துதிக்கிறான் பாருங்களேன். உன்னதமான தேவன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, இதேதான் பாருங்களேன், மீட்பின் திட்டம் வருகிறது. மோசே நாட்கள் டாப் ஆர்டர்ல நம்ம பார்க்கிறோம். எப்படி இந்த மோசே எப்படி அடையாளத்தை காண்பித்தான். அதான் நான் சொன்னேனே, 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்துல உபாசித்து அவர் சமூகத்துல காத்திருந்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்று, அந்த உபவாசம் என்பது என்ன, தேவ குமாரனுடைய அடையாளத்தை என்னுடைய சரீரத்தை நான் என்ன செய்ய போறேன், தரித்துக் கொள்ள விரும்புறேன்னு சொல்லி கற்பனைகளை பெற்று ஊழியம் செய்தான் மோசே என்று சொல்லி போனவா பார்த்தோம். இதுலயே பாருங்க, அதுலயே யாத்திரா 12 பாருங்களேன். ஆபிரகாம் ஒரு பக்கம் அப்படி காமிக்கிறான்னா அது ஆசீர்வாதம். ஆபிரகாம் என்றால் என்னது? ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம். ஆபிரகாம் என்றாலே தலைமைத்துவம், பிதாக்களுடைய ஆசீர்வாதம். யாத்திரம் 12 பாருங்களேன், 21 என்ன சொல்றான்? அப்பொழுது மோசே, காரியம் பாத்தீங்கன்னா எகிப்துல மொத்த பேரும் அடிமை, காரியம் பாத்தீங்கன்னா மொத்த பேரும் மீட்புக்காக விடுதலை இல்லாம இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல மோசே எழுப்பி 9 வாதைகள் நடந்தாயிடுச்சு, இன்னும் அசைய மாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட ராஜரிகம் உடையவனாக பார்வோன் இருக்கிறான். இப்ப என்ன சொல்றான்? மீட்பின் திட்டத்தை அறிவிக்கிறான் பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க,
அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக் கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்து கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால் மேல் சட்டத்திலும் வாசல் நிலைக்கால் இரண்டும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்கள் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்திலே அதம் பண்ணுவதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசல் நிலைக்கால் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்கார காரணம் உங்கள் வீடுகள் உங்களை அதம் பண்ணுவது வரவட்டாமல் வாசப்படை விட்டு விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைகொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனை கைகொள்ள கடவீர்கள். கீழே போட்டிருக்கு பாருங்களா, 28. இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளைப்படியே செய்தார்கள். மீட்பின் திட்டத்தை அனுப்புகிறார் ஆண்டவர். என்ன அடையாளம் அது? இயேசுவின் அடையாளமாக கர்த்தரின் பஸ்காவை ஆசரியுங்கள். ஆசரிச்சாங்க. எத்தனை ஜனங்கள் பாக்குறீங்க? ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை அடித்து அந்த ரத்தத்தை மாத்திரம் எடுத்து ஒரு கிண்ணியில் வைத்து ஈசப்பு கொழுந்தை அதுல நினைச்சு வீட்டு நிலைக்கால்களிலும் மேற்சலிலும் வாசல் நிலைக்காலும் என்ன தெளித்து பூச வேண்டும். 1-2 இல்லைங்க, 30 லட்சம் பேர் இருக்காங்க அங்க. உலகத்துல அது மாதிரி நடந்ததே கிடையாது. அது வரைக்கும் வரலாறே கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வரலாறே இல்ல. ஆபிரகாம் எப்படி வரலாறே இல்லாத ஒன்றை வரலாறா உண்டாக்கினான். தசம பாகத்தை தருகிறேன், ஆசாரித்துவத்தை தருகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அங்கீகரிக்கிறேன். இது தேவனுடையதான சமூகத்திலிருந்து வந்திருக்கிறது. இப்படித்தான் ஆசிரியர் வரப்போகிறார். ராஜாவாகவும் வரப்போகிறார், ஆசிரியராக வரப்போகிறார், போதகராக வரப்போகிறார், ஜனங்களாக வரப்போறார் என்பதை அவன் அங்கீகரித்ததை போல மோசே அங்கீகரிக்கிறான். மோசேக்கு ஆண்டவர் சொன்ன உடனே அவனுக்கு புரியுது. அவனுக்கு புதிய காரியமா இருக்குது. ரத்தத்தை யாராவது தெளிப்பாங்களா? எகிப்தியருக்கு அது அருவருப்பு. மற்ற ஜனங்கள் பார்த்தாங்கன்னா ஐயோ இவங்க எப்படி பண்றாங்க, அவனை ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்களுக்கு பைபிள் படிச்சாலும் அவங்க எல்லாம் எரியுது. சாதாரண பைபிள் படிங்கள, சும்மா அப்படி மாடியில் எப்படி உலாத்து பைபிள் படிங்கள, அங்கிருந்து ஜன்னல் என்ன பார்ப்பானுங்க, ஓ யாரோ படிக்கிறாங்க, ஓ பக்கத்துல யாருன்னா அப்படின்னுவாங்க. பாத்துருக்கீங்களா? நீங்க பார்க்க மாட்டீங்க, படிச்சாதானே பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு? 30 லட்சம் குடும்பங்கள், 30 லட்சம் பேர் இருக்காங்க. 6 லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க. 6 லட்சம் குடும்பங்கள் 6 லட்சம் ஆடு அடிச்சாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு பஸ்க்கு ஆட்டுக்குட்டி, 1 வயது ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை அடிச்சா எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ஊர்ல 6 லட்சமா? இன்னைக்கே அது மாதிரிதான் இருக்குது, ஆனா வேற லெவல்ல இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு பாருங்க, அத்த வரலாறே கிடையாது. அது வரைக்கும் அப்படி நடந்த ஒண்ணே கிடையாது. இயேசுவை அடையாளப்படுத்துகிறார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டி, இப்படித்தான் ரட்சகர் வரப்போகிறார். அடிக்கப்பட போகிறார். ஆட்டுக்குட்டி தெளிக்கப்படும் பாருங்க. அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி, தெளிக்கப்படும் ரத்தம், பூசப்படும் ரத்தம். எகிப்தியருக்கு அருவருப்பு. ஆமென் சொல்லுங்களேன். உலகம் இதுவரை கண்டிராத ஒரு பலியை அவன் செலுத்துகிறான். ஜனங்கள் செலுத்துறாங்க. அது வரைக்கும் பலி செலுத்தினதே கிடையாது. இத்தனை பேர் சேர்ந்து செலுத்தினதே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யறாங்க? ரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை. அங்கே தசமம் கொடுத்த ஆசாரத்துவத்தோடு ஒரு உடன்படிக்கை, தசமம் கொடுத்து ஒரு உடன்படிக்கை. இங்கே ரத்தத்தினாலே ஒரு பலி உண்டாகிறது, அதிலே ஒரு உடன்படிக்கை உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ரத்தத்தினாலே உண்டாகிற ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆசரிக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்தின முதல் பலி இதுதான். அது வரைக்கும் அடிமைப்பட்டு கடந்த ஜனங்கள் ஒரு நாள் பலி செலுத்தினதே கிடையாது. இன்றைக்கு புதிதாக முதலாக இஸ்ரவேல் ஜனங்கள் சேர்ந்து உடன்படிக்கை செய்யறாங்க. ரத்தத்தினாலே தேவ குமாரன் இப்படியாக எங்களுக்கு விடுதலை தருவார். மீட்பு திட்டம், விடுதலை எங்க வருது? மாபெரும் பலியை செலுத்துகிறார்கள். மாபெரும் விடுதலை, மாபெரும் மீட்பு, மாபெரும் அடையாளம் என்னது? தேவ குமாரனுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ரத்தத்தினாலே பலி செலுத்தி ஆசரித்து மீட்பு விடுதலை பெறான். ஆமென் சொல்லுங்க பாப்பா.
இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் இல்லாமல் மீட்பு இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் விடுதலை இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் அடிமைத்தனம் உடையாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது? பிரயாணிக்க ஏதோ அவர் காட்டி இருக்கிற பாலும் தேனும் நல விசாலமான தேசத்துல நீங்க போய் சேர முடியாது. வழி எங்கும் அவர்களை காக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னொன்னு பாருங்களேன், தாவீதை பார்ப்போமா? டாப்பாடல ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ராஜரீகம் பெற்ற தாவீது இல்லையா? போன வாரம் சொன்னேன், எந்த போலையும் தோக்காம 2 சாமுவேல் எடுக்கிற 2 சாமுவேல்ல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ராஜாக்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் அதுல 5வது அதிகாரம் 2 சாமுவேல் 5ல 390வது பக்கம். கர்த்தர் நல்லவர். 17வது இந்த ராஜரீகத்தினுடைய உலகத்துல எங்கும் காணாத ஒரு ராஜரீகம். ராஜாக்கள் என்ன செய்தாங்க? அன்றைக்கு ரதங்களை பூட்டுறாங்க இல்லையா? என்ன செய்யறாங்க? எகிப்தினால ரதங்களை பூட்டி அதை அதிரத்தக்கதாய் குதிரைகளை பூட்டி கால் அடித்து கலங்கள் கடக்கும். டங்கு 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 டங்குன்னு அந்த கேடகத்தை போட்டு அடிப்பானுங்க. வில்ல வைத்துக்கொண்டு ஈட்டியை வைத்துக்கொண்டு அடித்து எதிரிகளுக்கு கலக்கம் உண்டாக்குவோம். நாங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம் பாரு, எவ்வளவு சத்தம் தான் முக்கியம். பெரிய கூட்டமா நின்னாக்க சின்ன கூட்டம் பயந்து என்ன செய்யும்? சிதறி ஓடணும். அதான் பண்ணுவோம். அதான் ராஜரீகம்னு பார்ப்பாங்க. நிறைய குதிரை வச்சிருக்கிறானா, நிறைய ரதம் இருக்குதா, நிறைய காலாட்கள், நிறைய படை குதிரை படையெல்லாம் இருந்தாதான் அவங்க யாரு? பெரிய ராஜரீகம். அவங்க எதுக்கு யாராலும் தயாம்பரர்னு சொல்லி குனிந்து என்ன செய்வாங்க? பணிவார்கள். இந்த தாவீதை பாருங்க, அப்பெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் கிடையாது. பேட்டர் அப்படி மாதிரி இவன். ஆமென் சொல்லுங்களேன். என்ன செய்யலாம் பாருங்களேன். வாசிக்கிறோம் பாருங்க. 2 ராஜாக்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 17 பாருங்க. தாவீதை இஸ்ரேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்ட போது அவர் அன்னிப்பான இடத்திற்கு போனார். பெலிஸ்தரோ அந்த ரெப்பாய் பள்ளத்தாக்களை பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரை விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தர் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர் முறியடித்து தண்ணீரில் உடைந்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்கள் எனக்கு முன்பாக உடைந்து ஓடப்படினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடி போனார்கள். அவளை தாவீதும் தம் மனுஷரும் சுட்டரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்ப வந்து ரெப்பாய் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். தாவீது கர்த்தரை விசாரித்த போது அவர், நீ நேராய் போகாமல் அவர்கள் பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளிலிருந்து எதிரே இருந்து அவர் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடி நுனிகளிலே செல்ல இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழுப்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசர் எல்லை மட்டும் முறியடித்தான். இங்கே ஒரு போர். அல்லேலூயா. என்ன நடக்குது? இந்த தாவீது பாருங்க, பெற்ற ராஜரீகம், இப்படிப்பட்ட அபிஷேகம் பாருங்களேன். அது வரைக்கும் படைபலம் பெருசு. அது வரைக்கும் ஈட்டிகள், கேடகங்கள், வில்லுகள், அம்புகள் தான் நிறைய வச்சிருக்கிறவங்க. இதுதான் ராஜரீகம். இவங்கிட்ட இருந்தாக்கள் எவ்வளவு நினைக்கிறீங்க? வெறும் 400 பேர் தான். ஃபர்ஸ்ட் 200 பேர், அப்புறம் ஒரு 200 பேர், அப்புறம் ஒரு 200 600 பேர் இருந்தாங்க. அவ்வளவுதான் பேரு. பெலிஸ்தர்கள் ஏகமாய் பரவி இருக்கிறாங்க. அவங்க கூட்டம் ரொம்ப பெருசு. அவங்க கிட்டத்தட்ட 1000 கணக்கில் கூடி நிக்கிறாங்க. இவனும் 100 கணக்கில் தான் இருக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இவன் ராஜரீகத்தை பாருங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. சிறு படை தான், சின்ன படை. ஒளிச்சு கட்டிக்கணும்னு வந்துட்டாங்க. ராஜாவாட ஆகிற நீங்க அவன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவன்ட்ட இருந்த பேர் அவ்வளவுதான். அப்படிதான் இருந்தாங்க பாருங்க. தனியே போய் கோலியாத்தை வீழ்த்துவது. இவன் ட்ரக் என்ன பாருங்க, அபிஷேகம். இவனுடைய ராஜரீகத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சிங்கிளா போய் என்ன செய்யறான்? சிங்கத்தை டீல் பண்றான். அல்லேலூயா. சிங்கிளா போய் கரவை டீல் பண்ண, சிங்கிளா போய் கோலியாத்தை டீல் பண்றான். அத்தனை படை இருந்து டீல் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இவனுக்குள்ள இந்த ராஜரீகத்தை பாருங்க. சிங்கிளா போய் கோலியாத்தை மீட் பண்றான். வாடா பாத்துக்கலாம், ஒண்டி கொண்டு வரியான்னு நிக்கிறான். வா வர்றேன் வா. அன்று வரைக்கும் அப்படி கிடையாது. ஒருத்தனை அடிக்கணும்னா ஒரு 10 பேரோட போய் தான் அடிப்பாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அதுதான் ராஜரீகமா கருதப்பட்டது. ஆனா இவன் ராஜரீகமா வேற, ஸ்டைல வேற. ஏன்? இவன் தளபதியாக இருந்து கர்த்தரை ராஜாவாக பார்க்கிறான். ராஜரீகம். ராஜரீகம் என்ன ராஜரீகம்? ஆண்டவரே, நீங்க எனக்கு கட்டளை இட்டீங்கன்னா அப்படிதான் போட்டு முடியுது. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம்
வேற யாரும் கட்டளையிட முடியாது. கட்டளை எங்க இருந்து வரணும்? என்ன அடையாளம்? முசுக்குட்டை செடி அசையும்பா. ஆமா அசையும். சத்தம் கேட்கும், உசு லைட்டா கேட்கும். ஆமா கேட்டவன போ. தான் அவனுக்கு பிளான் யாராவது இப்படி கொடுப்பாங்களா? யாருமே கொடுக்க மாட்டாங்க. குழிய தோண்டு, மேலத்தையா பூட்டி வை, அது மேல உழுவாங்க, நீ போய் பண்ணுன்னு சொல்லுவான். இல்லன்னா எலும்பி திடீர்னு மறைவுல மறைஞ்சு நின்னுங்க, ஒரு விசில் அடிப்போம், திடீர்னு வந்து பாஞ்சிருங்க. இதான் அவங்க டியூட்டியா இருக்கும் இல்லையா? மழை இங்க இருக்கும். அவங்க பிளான் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இங்க எப்படி வருவாங்களாமா, ஆறுல ஒளிஞ்சிக்கோ, அது எப்படிதான் வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க டியூட்டிங்களா? அவங்க மென்டர் யாரு? தேவாதி தேவனா கர்த்தர் தான் அவனுக்கு என்னவா இருக்கிறாரு? மென்டர் அவர் தான். அழகா சொல்றாரு, இல்ல நான் சொல்லும் போது போ, கரெக்டா பிடிக்கலாம். பெருங்கூட்டம் அவங்க, அதை பத்தி கவலைப்பட, நீ போ. 2 முறை அங்க முடி வச்சிருக்காங்க ஒரே இடத்துல. முதல் முறை போய் நம்ம சின்ன படையை தோத்துட்டோமே, அவங்களுக்கு அசிங்கமாயிடுச்சு, ஓடி போயிட்டானுங்க. மறுபடியும் விடக்கூடாதான்னு மறுபடியும் என்ன பண்றானுங்க, மறுபடியும் வரானுங்க. மறுபடியும் என்ன சொல்றாரு, வந்திருக்கானுங்க. திரும்பவும் அதே மாதிரி என்ன செய்ய போற நீ? முதல்ல தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல ஓடப்படினான்னு சொல்லி, அப்படிதான் அவன் சொல்றது. எப்படிதான் இருக்கு பாருங்களேன். தண்ணீரில் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்கள் எனக்கு முன்பாக, அவன் சொல்றதே இப்படிதான் சொல்றான். நான் உடஞ்சி எல்லாம் ஓட விட்டேன் தெரியுமான்னு சொல்ல, கர்த்தர் ஓட விட்டார் தெரியுமான்றான். ராஜரிகமே வேற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி டைப் ராஜரிகம்? ஆபிரகாம் டைப்பு. வெறும் 310 ஆட்களுக்கு மாத்திரம் 1000 தரிப்பு. 4 ராஜாக்கள், 5 ராஜாக்கள் முறியடித்த 4 ராஜாக்கள், மொத்தம் 9 ராஜாக்கள் ஆட்கள் பலம் அங்க இருக்குது. புரியுதா உங்களுக்கு? வெட்டி எடுத்தவங்க எல்லாம் வெட்டி அடிச்சுட்டாங்க, அவன் ஆட்களையும் வெட்டுக்குவான். அப்ப எத்தனை படை இருக்குது? 9 படைய, 9 ராஜாக்களின் படைகளை வைத்திருந்த நாட்கள்ல 312 பேரை கொண்டு போய் அடிச்சு தோசம் பண்ண பத்தில ஆபிரகாம அந்த ராஜரீகத்தை எடுக்கிறான். அல்லேலூயா. நீங்க சிங்கிள் கிடையாது. பதில் சொன்னீங்க, you are not single. நீங்க சிங்கிள் கிடையாது. நீங்க சிங்கிளான்னு கேளுங்க. இன்னைக்கு அதான் ட்ரெண்டா இருக்கு. ஆர் யூ சிங்கிள்? ஹலோ, யூ ஆர் யூ சிங்கிளா தெரியும் இல்லைங்க. அது வந்து அப்படியே அவங்க சிங்கிளா இல்லைனாலும் சிங்கிள்ன்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆர் யூ சிங்கிள்? நோ. தேவனுடைய ராஜரீகம். எப்படி கிங் ஆஃப் கிங். அல்லேலூயா. இவன் ராஜரீகமா கதையே வேற. கொஞ்சம் பேர் தான் கர்த்தரோடு கூட சேர்ந்து சண்டையிட்டு இல்லையா, சண்டைக்கு அவரை கூப்பிட்டு தளபதியா இவன் நின்று தேவன் சொல்ல சொல்ல இப்படி போ அப்படி போ, லெப்ட் ரைட், அவன் லெப்ட் ரைட்டே வேற, அந்த லெப்ட் ரைட், ஆறு லெப்ட் ரைட் வேற, இப்படி போ லெப்ட் ரைட், லெப்ட் ரைட்னா கரெக்டா அடிக்கணும். ஆனா இவரோட லெப்ட் ரைட்டே வேற, இப்படி போனா வலதுபுறம் போனா போயிடுவான், இடதுபுறம் போனா போயிடுவான். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் குனிப்பானா குனிஞ்சிருவான், ஈட்டி பாட்டு ஈட்டி போயிட்டு இருக்கு பின்னாடி. அல்லேலூயா. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன் அந்த காரியத்தை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு காரியத்தை நான் சொல்ல போறேன். தீர்க்கதரிசன காரியத்தை குறித்து 3 சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாம் எப்படி அவன் வந்து தேவ ராஜ்யத்துக்காக, அவன் இயேசுக்காக எப்படி நின்னான்னு பார்த்தோம் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆசாரித்துவத்தை ஆதரித்து, ஆசாரித்துவத்தை ஏற்றுக்கொண்டு, தசமபாகங்கள் எல்லாம் கரெக்டா எண்ணி வச்சு, ஆமென் சொல்லுங்களேன். கோழி முட்டை போட்டாலும் போயிடும் கரெக்டா, ஒரு குட்டி ஆடு குட்டி போட்டா அது போயிடும் தசமபாகமா. கடாக்கள், ஆட்டு மாட்டு மந்தைகள், ஒட்டகங்கள், பிள்ளை பிறந்துருச்சு ஈசாக்கு, கொண்டவே பலிபடத்தில் வைத்தா ஆராதித்தான் தேவனை. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றிலும் தசமபாகம்னா எல்லாவற்றிலும் தான். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து பாருங்க, மோசே யாருமே ஆசரிக்க கூடாத, ஆசரிக்க முடியாத ஒரு விஷயத்தை பண்ணுகிறான். 30 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை இது பண்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான் நம்முடைய கிறிஸ்துவம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க இயேசு அப்படி காமிக்கிறீங்களா? எவ்வளவு பேர் இருந்துட்டு போறாங்க. தேவன் சொன்னதை அப்படியே செய்வேன். முதலாவது பிதாக்கள் கால ஆசீர்வாதம் அப்பதான் வரும். 2வது கற்பனைகள், கட்டளைகள். மோசே விடுதலை, மீட்பு. ஆபிரகாம் என்றால் ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம். மோசே என்றால் விடுதலை, மீட்பு, காணி பூமி, காணி ஆட்சிகள் இல்லையா? தாவீது என்றால் ராஜரீகம், அபிஷேகம். ஏசியா கூட சொல்ல பாருங்க, இந்த 4ஐயும் நீங்க பெறணும்னா வாழ்விலே நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு இல்லாம இந்த ஆசீர்வாதம் கிடையாது, வாக்குத்தத்தம் கிடையாது. இயேசு இல்லாம எதுக்கு இந்த ஆபரணம் போட்டு எடுத்துட்டு இருக்கோம், எதுக்கு உங்கள்கிட்ட இதை பேசிட்டு இருக்கோம்னா சும்மா கிடையாது. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறணும், உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாக வேண்டும், மீட்பு உண்டாக வேண்டும். காணி பூமி, காணியாட்சிகள், கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவைப்படுது.
தேவனை, அது ராஜாவை அடையாளம் காட்டுறது. எந்த ராஜாவா? தேவகுமாரனை அது அடையாளம் காட்டுகிறது. ராஜரிகம் இருக்கணும். நீங்க சிங்களா இருக்கிறீங்க, மாட்டிக்கிறீங்க. உங்க ஏரியாவிலே நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க கிறிஸ்டின். இந்த சபை, இந்த ஏரியால நம்ம சபை ஒண்ணுதான் இருக்குது. வச்சு அடிக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, யாராவது நிக்கிறாங்களா? நம்ம ஆண்டர் சொல்றத கேட்கிறோம், அவ்வளவுதான். சின்ன சபை தான். தாவீது மாதிரி குட்டி சின்ன ஆள் தான். எல்லாருக்கும் தெரியும், எல்லா பேரையும் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரிதான் இருக்கிறோம். அம்மா இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அடிக்கிற அடி ராஜரீகம். ஆமென் சொல்லுங்களேன். தேவனை ஆராதித்து வாழ்கிறோம். இது பாருங்களேன், இன்னொன்னு பாருங்களேன், ஏசாயா 53 பாருங்க. இதுல மொத்தமா வாசிக்கல, அது ஒரு காரியத்தை மாத்த சொல்றேன். இந்த ஏசாயா புஸ்தகம், அவன் தேவன் உரைத்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை அவன் எப்படி இருக்கு பாருங்க. அதுல எப்படிப்பட்ட ஒரு சாயலை அவன் தருகிறான் பாருங்க. தன்னுடைய தீர்க்க தரிசனத்துல என்ன சொல்றான்? 1ல இருந்து 12 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, வீட்டுல நீங்க வாசிங்க, இது மட்டும் வாசிங்க. தினந்தோறும் வாசிக்கிற ஒரு காரியம் தான். எடுத்த உடனே, காலையில் எழுந்த உடனே யாரையும் பார்க்காம ரெடியாகி வந்து முதல்ல திறக்கிற புஸ்தகம் ஏசாயா 53 தான். இது டிஜெஸ் தினகரன் அங்கிள் எப்படி செய்வாராம்? தினமும் அதை நான் வாசித்து விடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இருந்து இன்னைக்கு வரை நான் தினமும் அதை வாசித்து வருகிறேன். அல்லேலூயா. அதுல பாருங்க, அவர் என்கிற ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட 21 முறை வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அவரை என்று சொல்லுகிற வார்த்தை 6 முறை வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்கு என்று சொல்லுகிற வார்த்தை 3 முறை வருகிறது. அவருடைய என்று சொல்லுகிற வார்த்தை மறுபடியும் 3 முறை வருகிறது. மொத்தம் 33 முறை அவர் 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 என்று இருக்கிறாங்க. இந்த அவர் என்பவர் யார்? இது என்ன? இந்த வார்த்தை என்ன? 53 ஏசாயா 53 எதை குறிக்கிறது? எதுக்காக எழுதியிருக்கிற ஏசாயா 53 என்ன உங்களுக்கு தெரியுமா? ஏசாயா 53 என்னங்க? சொல்லுங்க. அவருடைய பாடுகள், அவருடையதான படுகிற வேதனைகள், அவர் பட்ட சிலுவை வழி நடந்து போன அந்த காரியத்தையும் எழுதியிருக்காங்க. அப்படியே அச்சு அசலா அப்படியே இருக்கும். இதுல கிட்டத்தட்ட 33 முறை அந்த அவர் 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 என்று சொல்லி வருகிறது. இந்த அவர் யார் என்பதை நீங்க கவனிங்களேன். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல இந்த அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காருன்னு தெரியும் உங்களுக்கு. 3வது அதிகாரத்துல பிதாவாகிய தேவன் முதலாக இயேசுவை அறிவிக்கிறார் மனித குலத்திற்கு. இயேசு என்ன செய்யறாரு? அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார் பாருங்க. 13 உனக்கும் உன் ஸ்திரீ வித்துக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன் சொல்லிட்டு அவர் உன் தலையை நசுக்குவா, நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்ற 2 முறை அவர் அவர் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த அவர் அவருங்கிறது தான் ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் அவர் யாராவது கேட்பாங்களா? இல்ல, யாருங்க அந்த அவர்? நீங்களே படிக்கிறீங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் மெய்யாகவே அவருடைய பாடலை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தா நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொன்னா எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்களேன். யாருங்க அந்த அவர்? என் பாரத்தெல்லாம் ஒருத்தர் சுமக்க போறாரா? என் பாடலில் ஒருவர் சுமக்க போற. இயேசு யார் என்று அறிந்து வைத்திருந்தான் ஏசாயா. அவன் எழுதுகிறான் தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே ஒரு அதிகாரத்துல ஒரு அவர்ங்கிற வார்த்தை 33 முறையா வரும். வெறும் 12 வசனங்கள் தான், 33 முறை அவன் அழைக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த இயேசுவை அறிந்து கொள்ள மிக மிக அவசியமாய் இருக்கிறது. அதற்கு தான் இதெல்லாம் சொல்றேன். இயேசுவின் கடைசி கால ஊழியங்கள் குறிப்பிட அவர் என்கிற வார்த்தையை தீர்க்கதரிசி பயன்படுத்துகிறார். அவர் என்றால் சாத்தானின் தலையை நசுக்கி மனித குலத்திற்கு மீட்பை எடுத்து சாத்தியமாக்குவது, தமது உயிர்த்தெழுதலை புதிய மனித சமுதாயத்தை படைக்க வருகிறார். அவர் பாடுகளிலிருந்து உங்களை விடுதலை, வேதலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து, வெறுமையிலிருந்து, நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து மீட்க அவர் தமது சரீரத்திலே இவங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மரணித்து 3ஆம் நாளில உயிர் தெழுவாங்க விசுவாச வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் மிகவும் பெரியவர். இதெல்லாம் சத்திய வார்த்தைகள். இதெல்லாம் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினீங்கன்னா, ஆமென், வாழ்க்கையை செயல்படுத்தினீங்கன்னா பாருங்க, நிறைய பணம் வச்சிருப்பான், செயல்படுத்த மாட்டான், பணத்தை எடுக்க மாட்டான். அவனை யாருன்னு சொல்லுவோம் நம்ம?
நிறைய அந்த மாதிரி நிறைய வச்சுக்கிட்டு நிறைய இருக்கும், சொத்து சுகர் நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா யாருக்கும் எழுதி தராம வச்சிருப்பாங்க வச்சுக்கலாம். எப்படி இருக்கு வச்சு பாருங்க. அவன் என்னன்னு சொல்லுவான். ஆனா இயேசுவோ அவ்வளோ வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொடுக்க வந்துருச்சாரு. இவர் தான் ராஜாவா இருக்க முடியும். அவர் தான் அவர் சொல்லுங்களேன். அவர் தானே அவர் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் அந்த இயேசு ஞாபகம், இயேசுடைய செய்த பாடுகள், வேதனைகள், அவர் சந்தித்த எல்லா பிரச்சனை போராட்டங்களும் இன்றைக்கு நம்மளுடைய எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு ஜெயித்தார். பாத்தீங்களா? இயேசு யார் என்று அறிவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அல்லேலூயா, அல்லேலூயா. வரலாறு என்ன செய்யணும் தெரிந்து டாப் பாடல் இதெல்லாம் சொல்றேன். ஆபிரகாம் பார்த்தோம், மோசையை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்தோம். ஒரு காரியம் நமக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் அதுல வந்துச்சு எனக்கு. அதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, இப்ப ஒரு பெரிய வேலையை அவங்க செய்யணும். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கருத்துள்ள உன்னதமான ஒரு காரியத்தை மனிதர்களும் செய்ய வேண்டும். ஒருவன் செய்ய வேண்டும். என்ன வேலை? தேவகுமாரனை அறிவிக்க வேண்டும். தேவகுமாரனுடைய அடையாளத்தோடு ஒரு இருக்க வேண்டும். தேவகுமாரனுடையதான அடையாளத்தை பெற்று அவன் விசுவாசத்தோடு வாழ்ந்து என்ன செய்யணும், எல்லாருக்கும் அதை காண்பிக்கணும். இன்னைக்கு ஆபிரகாம் எடுத்து இயேசு யார் என்று இது ஆபிரகாம் எடுத்து படிக்கிற அளவுக்கு அவன் அந்த இடத்துல இருக்கணும். அப்படின்னா அவனிடத்துல ஏதாவது ஒரு தகுதி இருந்திருக்கணும் இல்லையா? வேலை பெரிய வேலைங்க, புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது. அதை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க? யார்கிட்ட கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்க. கண்ணாடி மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை கொண்டு போய் சின்ன குழந்தைய கொடுப்பீங்களா? இன்னும் ஏன் இல்ல, அது சரி வராது. ஒரு பெரிய வேலை, நிறைய நல்ல ஒரு பட்டன் இருக்கு, இந்த பட்டன் தட்டினீங்கன்னா அங்க இருந்து ஒரு 10 ஏவுகணை போய் இது நாட்டை போய் என்ன செஞ்சு அழிச்சிடும். இல்லைன்னா நீங்க எங்க தட்டுறீங்களோ டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன விளையாட்டு ஆள்கிட்ட போய் கொடுக்க முடியுமா? அதை போய் பட்டனை கொடுப்பீங்களா? அவன் பாட்டு தட்டி விட்டுருவான். சும்மா விளையாட்டு அழுத்தி பார்ப்போம், போதான்னு பார்ப்போம், போகுது, ஐயோ போயிடுச்சா எனக்கு தெரியாதுன்றான். புரியுதா நான் சொல்ல உங்களுக்கு? சாதாரணமான ஒரு பணிக்கே எத்தனை எக்ஸாம் எழுதுறாங்க. அம்மா வேலையா டீச்சர் வேலைக்கு எத்தனை எக்ஸாம் சொல்றாங்க. நான் 6 வருஷமா எழுதிட்டு இருக்கேன். நீட் எக்ஸாம் எத்தனையோ, ஒரு டாக்டரா அவருக்கு எத்தனை முறை எழுதுறாங்க. ஒரே அது படிக்க போறதுக்கு முன்னாடி 4 வருஷமா ட்ரை பண்றேன். சரி என்னடா இது, டாக்டர் கனவு போயிடுச்சு. அப்ப இது உன்னதமான தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிற உன்னதமான பணி. இது உன்னதமான வாழ்க்கை, உன்னதமான ஆசீர்வாதம், உன்னதமான ஒரு காரியத்துக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஏதாவது ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய வேலை. லைசா மட்டும் சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு என்ன நேரம் இல்லை, எல்லாம் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ஆபிரகாம பாருங்க, பெரிய வேலை. தேவகுமாரனை சாயலாக அடையாளம் காட்ட வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், எல்லாம் செய்யணும். ஆனா பாருங்க, முடியுமா அவங்களால? உலகமே புரட்டி போட்டுச்சு அவனை. 75 வயசு ஆயிடுச்சு. உலகம் புரட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு. அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அம்மா இல்லையா சொல்லுங்க? வேடிக்கை பார்க்குது, உலகமே வேடிக்கை பார்க்குது அவனை. அப்படிப்பட்டவனா தான் ஆபிரகாம் இருந்தான். சாட்சி இல்ல, வாழ்க்கையே பரிதாபமா இருக்குது. சுத்தி பாக்குறான் வாழ்க்கையே பரிதாபம். ஆனா பாருங்க, படைத்த தேவனை தூசிக்கிற வழக்கம் இல்லாத ஒரு தூய உள்ளம் இடத்துல இருந்தது. படைத்த தேவனை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையா? ஆண்டவர் மட்டும் எதிரில் வந்தாருன்னா 1000 கேள்வி கேட்டு விட்டுருவோம். நல்லா கேட்டு விட்டுருவோம். பாத்துக்க, பார்த்தேனாக்கும் அவன் படைச்சவனை பாக்குறேன் அப்படின்னு அந்த எண்ணம் இல்லை அவன்கிட்ட. ஏன்னா அவனுக்கு தெரியுது இந்த பாவ உலகத்துல இப்படிதான் இருக்கும். எப்படி உணர்ந்து கொண்டாலும் தெரியல, அதை பத்தி நாம் பேசுவோம். ஆனா பாருங்க, அந்த ஒரு தலைப்பு மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. அல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையே பிரதானமா இருக்குது. ஆனா படைத்த தேவனை தூசிக்கிற அந்த வாய் அவன்கிட்ட இல்ல. எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. வேதாகமத்துல ஆபிரகாமுக்கு இதா பண்ணா, அப்படி பண்ணா, யோசிச்ச மாதிரி எங்கேயுமே நான் பார்க்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இன்னொன்னு பாருங்க, தாழ்மையில் தேவனை அறிவிக்கிறார்கள். தாழ்மைனா என்ன? சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் சொல்லிட்டாரு, ஆமா வந்துட்டேன் உள்ள. என்ன எத்தனை 10 வருஷம் ஆச்சு பிள்ளை இல்ல, 15 வருஷம் ஆச்சு பிள்ளை இல்ல, 18 வருஷம் ஆச்சு பிள்ளை இல்ல, 20 ஆச்சு, 21 ஆச்சு, 22 ஆச்சு, என்னங்க வயசாகி போச்சு பிள்ளை இல்லை, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது நிறைவேறல, எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அங்க போனியே உனக்கு என்ன நடந்ததுன்னு கேள்வி கேட்கறாங்க ஆபிரகாம்கிட்ட. பதில் சொல்ல கேள்விக்கு. ஆனாலும் தாழ்மை உள்ள வச்சுக்கிட்டு
ஒரு முறுமுறுப்போ, ஒரு எரிச்சலோ, பரீட்சை பார்ப்பதோ இல்லை அவனிடத்துல. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன இருந்தது அவன்கிட்ட? என்ன இல்லைங்க? ஃபர்ஸ்ட் என்ன இல்ல அவன்கிட்ட? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ரொம்ப முக்கியம் இதுதான். அல்லேலூயா. தேவனை தூசிக்கிற வழக்கம் என்று ஒன்றே இல்ல அவனிடத்துல. இன்றைக்கு எல்லாம் கிறிஸ்துவே ஆடி போன காரணம் என்ன? என்னத்தை பண்ணாராக்கும், என்னத்தை செஞ்சாராக்கும். செய்ய மாட்டாரு, பண்ண மாட்டாரு, நீங்க தயவு செஞ்சு போய்க்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாங்க, தேவனை தூசிக்கிற இருதயம் இடத்துல இல்ல. ரெண்டாவது, தாழ்மையோடு அழைப்பை ஏற்றுக்கொள்றாங்க. சுத்தி இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு முறுமுறுப்போ, பரீட்சை பார்க்கிறதோ இல்ல. ரெண்டாவது என்ன இல்ல? முதலாவது தேவனை தூசிக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு வாழ்க்கையே கஷ்டமா இருக்குது, ஓகே ஜஸ்ட் ஓகே, பரவாயில்ல, பிள்ளை இல்ல பரவாயில்ல, சார மலடி பரவாயில்ல, எல்லாம் பேரே வேற மாதிரி இருக்குது, பிராம் ஒன்றுமில்லாதவன். ஆனா என்ன செய்யறான்? படைத்த தேவனை தூசிக்கவே இல்லை. அது வரைக்கும் தேவன் யாருக்கு தெரியாத நிலையில அவன் தூசிக்கவே இல்லை. பாருங்களேன், தேவனை அறிந்த பின்பு அவன் தூசிக்கவே இல்லை எங்கேயுமே. ஆமேன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, தாழ்மையில கூட இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இன்னும் நடக்கல ஒண்ணும், ஆனா முறுமுறுப்போ. இப்ப எல்லாருக்கும் ஆபிரகாம தெரியுது, ஆனா பிள்ளை இல்லாதங்கிறது நல்லாவே தெரியுது. அப்படிங்கும்போது இன்னும் கஷ்டமா போயிடுச்சு. அன்னைக்காவது ஒண்ணு இல்லாம உள்ள இருந்தோம், யாரும் தெரியாத ஒரு இடத்துல இருந்தோம், சந்தை வீட்டுக்குள்ள இருந்தோம், ஓகே. இப்ப உள்ள தொடஞ்சவனே பெரிய வீடு, அவன் ஏரியாவிலேயே தேசத்திலேயே பெரிய வீடு, அவனோட வீடு தான். அவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க. ஆனா ஒருத்த மட்டும் இல்லை. யாரு இல்ல? பிள்ளை இல்லை. ஆனா என்ன செய்யலாத? அதை குறித்து எரிச்சலோ, அதை குறித்து முறுமுறுப்போ, பரீட்சை பார்த்தலோ இல்ல. ஆமேன்னு சொல்லுங்களேன். மூன்றாவது ஒரு காரியம், ரொம்ப கீழான கடினமான சூழ்நிலையிலையும் கூட அழைப்பை ஏற்கிற அந்த துணிவு இருக்கு பாருங்க. அழைப்பை ஏற்கிறாங்க அந்த நேரத்திலையும். எந்த நேரத்துல? 75 years old, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, ஒன்றுமே வாழ்க்கையில சாதிக்க முடியல, இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கல என் வாழ்க்கையில, அற்புதமோ, அதிசயமோ, அடையாளமோ, வல்லமையோ இன்னும். இப்ப ஆண்டவர் பேசுறாரு, அந்த அழைப்பை, இதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்குது, இயேசு சுமக்கணும், எத்தனையோ நடக்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் காண்பிக்கிறார். பூமியில வம்சம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம், பூமி முழுவதுக்கு நான் ஒரு பெரிய இதா வரணும்னா நான் என்ன மாதிரி வேலை செய்யணும்? பெரிய வேலை. அழைப்பை ஏற்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். கடின சூழ்நிலையில மறுப்பாங்க. 10 பாத்திரம் எக்ஸ்ட்ரா போட்டாலே நீங்க என்ன சொல்லுங்க? ஐயோ என்னால முடியாது, வயசானவனா, 30 வயசு ஆச்சு, என்னால முடியாது. ஆமென். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலே நம்ம ஆளுங்க கொஞ்சம் வெயிட், கொஞ்சம் கம்பெனில வந்து ஜாஸ்தி வேலைனால நம்மளுக்கு தான் கரெக்டா வேலை செய்யும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா டைம், என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, ஆமா முடியாது என்னால, வேற யாராவது பார்த்துக்குங்க அப்படிமா. ஆனா இவங்களோ ஏற்கனவே ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஒண்ணும் இல்லாத நேரத்துல, வெறுமை நேரத்துல ஒரு அழைப்பு வருது, அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அழைப்பை ஏற்பது என்பது உலக வழக்கம் அல்ல, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அட போயா, எப்படி நம்புறது? எத்தனை கேள்வி கேட்பாங்க. நீங்க போய் ஆண்டவரை பத்தி சொல்லலாம், உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருவார், உங்க தீர்க்கதரிசனம் அளிப்பார். ஐயா வேலை கிடையாது, நம்பாதீங்க யாரும். அதுங்களுக்கு ஜாஸ்தி சொல்றான், ஜாஸ்தியா பேசுறான். என் குடும்பம் பத்தி எனக்கு தெரியும், என் சம்பாத்தியம் எனக்கு தெரியும், எங்க அண்ணன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், என் வீட்டுக்கார யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஹலோ, என் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசங்க யாரும் நல்லாவே தெரியும், வேலை என்ன, வீடு என்ன, எல்லாம் தெரியும். இப்ப வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த நீ சொல்லுவ, நான் நம்பணுமா? நம்மளும் சில நேரம் போய் தான் சொல்றோம்ல, கர்த்தர் உன்னை இப்படி நடத்துறாரு. போனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஆர்கியூமெண்ட் நடக்கும் பாருங்களேன். என்ன பாஸ்ட் வந்தா இவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, என்ன கொஞ்சம் விசாரிச்சு அவரை பத்தி என்னன்னு, ஏதாவது பின்னாடி வந்து ஏதாவது வாங்கிட்டு போயிருவாரா, பின்னாடி வருவாரா, அங்க வந்துருவாரா, ஏதாவது ரொம்ப ஜாஸ்தியா சொல்லிட்டு போயிருக்கு. நான் சொல்லுங்க, ஜாஸ்தியாவும் சொல்றாரு ஆண்டவர். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். அடேங்கப்பா, சூப்பரா இருக்க, நல்லா இருக்க படம். இந்த படம் எப்ப முடியும்? அல்லேலூயா. ஆமாங்க, உலக நீ சொல்லுங்க, நல்ல வார்த்தையை போய் நீ போய் ஒண்ணுல படுத்திருக்கிறவன்ட போய் சொல்லுங்க, நல்லா இருவ, நீ காலேஜ் நல்லா ஓடுவ, இங்க ஏதோ என்கிட்ட வாங்க போறாங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்லி பாருங்களேன், நீங்க வீட்டுக்கார்ட்ட போய் நீங்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவா, கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறா, இங்க பாரு
உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லி தர்றேன். எதுக்கு நான் சொல்றேன்? 100 ரூபாயா, 50 ரூபாயா, 500 ரூபாய்க்கு தான் அடி போடுற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. புரியுதாங்க நான் சொல்றது? உலக வழக்கம் அல்ல. இதெல்லாம் சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவர்கள் அழைப்பை ஏற்கிறார்கள். அவன் சொல்லுங்க, முதலாவது கீழ்ப்படிதல், 2வது அழைப்பு, 3வது காத்து இருக்கிறாங்க. பாருங்க, 100 வயதுல ஈசாக்கு காத்து இருக்கிறான். இது இருக்கிறவன் தான் காத்து இருப்பான். ஆமாவா இல்லையா? ஒபீடியன்ஸ் இல்லைன்னா ஒண்ணும் செய்யவே முடியாது. கீழ்ப்படுகிறான். அழைப்பு, காத்திருத்தல், இதெல்லாம் வருது அவனுக்குள்ள. அல்லேலூயா. மோசே அப்படிதான். அவன் வாழ்ந்த வாழ்க்கை வேற. அல்லேலூயா. அரண்மனையில இருக்கிறான். அதான் வாழ்க்கை நம்பிட்டு இருந்தான். அதான் நிரந்தரம் நம்பிட்டு இருந்தான். திடீர்னு அங்க நடந்த சூழ்நிலை 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை, ஆடு மேய்க்கிற வாழ்க்கை, அடிமை வாழ்க்கையா போச்சு. ரொம்ப கஷ்டம். இந்த நேரத்துல அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அரண்மனையில இருந்தேன், இப்ப இந்த இடத்துக்கு கீழே வந்துட்டேன். ஏங்க, ஒரு வேலை செய்யறான், 500 ரூபாய், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வருது. அந்த வேலை கிடைக்கல, இன்னொரு வேலை, சின்ன வேலை கிடைச்சிருக்கு, இன்னைக்கு 200 ரூபாய் வேலை தான் கிடைச்சிருக்குன்னா அவன் என்ன புலம்பி தள்ளிடுவான் பாருங்க மனுஷன். நீங்க பக்கத்தை ஒரு நிமிஷம் உட்கார முடியாது. உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? அம்மாதான் புலம்ப, வீட்டுல ஒண்ணும் இல்லை, வெளியே நின்று புலம்பி, யாருமே இல்லை, புலம்பிட்டு இருந்தார் ஒருத்தர். நாங்க பார்த்தா நாங்க சாட்சியா இருக்கிறோம். வேலையில எங்களுக்கு இப்படி செஞ்சுட்டாங்களாமா. அவன் என்ன அவ்வளவு பிரியாளா? யார் அது? எட்டி பார்த்தா யாருமே இல்லை. தனியா நின்று அவ்வளவு பிரியாளா? நாங்க எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா? நாங்க அங்க அந்த காடை பிடிச்சு என்ன சொல்லிட்டு கதை அடிச்சு சொல்லாமட்டேன். சரி, இது நம்ம கேட்க முடியாது. அல்லேலூயா. சீரியஸ்லி, மோசே எவ்வளவு பெரிய எதிர இருந்து கீழே இறங்கிட்டான்னா எப்படி யோசிச்சு பாருங்க. அரண்மனையில அப்படியே ஏகபோகமா வாழ்ந்தவன். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கா இல்லையா? அரசு சூழ்நிலை பாருங்களேன். இன்னைக்கு போனதே முதலமைச்சர் தான் தோத்துட்டாரு. அவரு எம்எல்ஏ கூட கிடையாது. ஆனா என்ன சொல்றாரு? என்னங்க சொல்றாரு? பரிதாபமா இருக்க, பார்க்கும்போது பரிதாபமா இருக்கா இல்லையா? இல்லையா? தூசிப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க. மக்கள் நீ இப்படி பண்ணிட்டாங்க, ஒளியை காமிக்க முடியாது. ஏன்னா மறுபடியும் ஓட்டு போடுவாங்க. உள்ள இருந்துகிட்டு என்னென்ன பண்ணுவார் இல்லையா? எப்படி தோற்றம் தெரியுமான்னு எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கேட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு, எங்க போனாலும் மீட்டிங்கை போட்டு. அல்லேலூயா. என்ன செய்யலவன்? தேவனை தூசிக்கிற வழக்கம் அவனுக்கு இல்ல. தேவனை தூசிக்கிற வழக்கம் அவனுக்கு இல்ல. தாழ்மையில குறைஞ்சிட்டேன். ஆண்டவர் வந்து பேசுறாரு. ஆடு மேய்க்கிற இடத்துல முட்செடி பற்றி எரிகிறது, ஜுவாலித்து எரிகிறது. அற்புத காட்சியை கிட்ட பார்க்க போகிற மோசே பேசுறாரு ஆண்டவர். மோசே மோசே, அவன் சொல்றான், இதோ அடியே. என்ன ஒரு தாழ்மை பாருங்களேன், ஒரு எரிச்சலோ ஒரு முறுமுறுப்போ. நீங்க என்ன பாருங்களேன், யாத்திரா முழுசும் பாருங்களேன், ஜனங்கள் தான் முறுமுறுத்து இருக்கிறாங்க. ஜனங்கள் தான் பரிச்சை பார்த்தார்கள். ஜனங்கள் தான் என்ன செஞ்சாங்க? எரிச்சல் அடைந்தாங்க. மோசே எங்கேயுமே தேவனை விட்டு கொடுக்கவே இல்லை. கர்த்தரை விட்டு விடாதவன். எப்படி இது முடிஞ்சது? முன்னாடி அப்படிதான் இருந்தான். இப்படி வச்சிருந்தார் ஆண்டவர் அவனை. இந்த குணாசியம் நம்மகிட்ட இருக்கணுங்க. என்ன இருக்கணும்? தாழ்மை. தேவனை தூசிக்கிற ஒரு காரியம், எரிச்சலா அவரை இது பண்ற காரியம், அட்டன் பண்ற காரியம் என்ன? பைபிளை போட்டு திருப்பி எடுத்து இயேசு இது பண்றாங்களாம். இயேசுவ பைபிள் அப்படி இப்படி இப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சோம்னா இயேசு கொஞ்சம் கஷ்டப்படுவாரு, சீக்கிரம் பார்த்துருவாரு. அல்லேலூயா. பைபிள் உங்கள்கிட்ட மாட்டிட்டு பாட்ட பாடு. அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டீங்க? என்ன சொல்ல மாட்டீங்க? அவன் அரண்மனையில இருந்தான், 40 வருஷம் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அழைப்பு வருது, திரும்பவும் நீ எகிப்துக்கு போக வேண்டும், இப்படியாக நீ வந்து பார்மன் நிற்க வேண்டும், உன்னை அங்க இருந்து நீ பிரயாணப்படுத்துவேன், நான் இந்த வனாந்தரம் வழியா நடத்தி கொண்டு போவேன்னு சொன்ன போது, ஏங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா? குதிரையில போவோமா? இன்னும் நடந்துதான் போகணும். நீங்க இடையில படகுல போவோமா? படகுல போவோமா? கப்பல்ல போகணும். நடந்தா அதுலயும் போகணும். என்னங்க ரூட் இது? என்ன ரூட் இது? நீங்க இங்க திருநெல்வேலி போனா நீங்க கரெக்டா சொல்லி இங்க இருந்து போ, இந்த இடத்துக்கு போ, கோயில்வெளி போ, அங்க பஸ் ஏறினீங்கன்னா திரும்ப மதுரை போவோம். அங்க இறங்குனீங்கன்னாக்கா என்ன ஸ்டாப் வருது? ஆட்டு ஏதோ வருது. அங்க இறங்கி அங்க இருந்து பிடிச்சு போனீங்கன்னா நீங்க நேரம் அங்க போலான்னு சொல்லுவீங்க. இவரு இது இங்க சொல்ற பிளான் என்ன சொல்றாரு? நீ எகிப்துக்கு போ. ஏங்க அங்க பிடிச்ச அவன் பெரிய ராஜாங்க, அவன் பெரிய அவன் போ. அழைப்பை ஏற்கிறான் மோசே. என்ன கடின சூழ்நிலை. அமீன் சொல்லுங்களேன். இவன் ராஜாவங்கள ஒத்த ஆளுங்க. அவன் எகிப்துக்கு போன்ற கலக்கிறான் போய் எகிப்த. ஏன்? அழைப்பு ஏற்றது அந்த மாதிரி. சந்தேகமே இல்லை. அழைப்பு என்றால் அழைப்பு தான், பெரிய அழைப்பு இது.
எகிப்துக்கு போய் அவன்கிட்ட பேசுன்றாரு. அவன்கிட்ட முடியாம தான் இவனே ஓடி வந்திருக்கான். திரும்ப போன்றாரு, போறான். அதான் அழைப்பை ஏற்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். கடின சூழ்நிலை தான். சரி, அங்க இருந்து புறப்பட்டு எப்படி போறோம்? வனாந்தர வழியா போறோம். வெளியில என்னெல்லாம் இருக்க போகுது? கொள்ளக்காரன் இருப்பான், வெளியில யாரெல்லாம் இருப்பா, செங்கல்ல நிக்கும். அதான் சொல்றல, என்ன பிளான் இது? இப்ப நீங்களே ஒரு பிளான் போடுங்களேன். அங்க இத்தனை நேரம் ஆகுதுன்னா நைட்டே புளிசோறு, அந்த சோறு, இந்த சோறு, அங்க போய் என்ன சாப்பிடலாம், எங்க போய் இறங்கலாம், எல்லா டீட்டெயிலும் உங்கள்ட்ட இருக்கணும். இல்லைன்னா கஷ்டம் இல்லையா? நீங்க சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? இது ஒரு பிளானும் கிடையாது. நீ போ, வழியில என்னங்க எப்படிங்க சாப்பிடுறது? நான் தர்றேன், போ, அவ்வளவுதான். போயிட்டான். அங்க போய் கேட்கறான், என்னங்க வானம் திறக்கும், காலையில பாரு இருக்குன்ற டிஃபன், மண்ணா வீட்டுக்கு வெளியே கிடக்கும் பாரு எடுனாரு. அழகா போய் எடுக்கிறானுங்க. தேனிட்ட பணியாரம் போல இருந்தது. எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அழைப்பை ஏற்கிறவர்களுக்கு தான் மண்ணா கிடைக்கும். இல்லைன்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையே பரிதாபம் அவனுக்கு. ஆனாலும் தேவனை தூசித்தது இல்லை. பெரிய லெவல்ல இருந்து கீழே இறங்கிட்டான். திரும்ப வந்து அழைக்கிறான். வந்தவன எவ்வளவு பிடிச்சிருக்கலாம் இல்லையா? அவன் வேலையை சொல்லுங்க. காணாம போன வீட்டுக்காரர் திடீர்னு அகப்பட்டுட்டாருன்னா 10 நாள் கழிச்சு நீங்க அவரை என்ன பண்ணீங்க? கொஞ்சிட்டு இருப்பீங்க. வாயா சவசமா மாட்டினாயா நீ? அவன் இல்லையா? இப்ப ஆண்டவர் 40 வருஷம் ஆச்சு மாட்டிருக்காரு மோசேக்கு. ஒரு தூசிக்கிற வார்த்தையில அடியேன்னுங்கிறார். இதோ அடியேன், இதோ அடியேன். என்ன ஒரு மெல்ட் ஹார்ட் பாருங்களேன். உருக்கமுள்ள இருதயம் பாருங்க. பரிதாபமான வாழ்க்கை. உலக புரட்டி போட்டுருச்சு அவங்க வாழ்க்கையில. அழைப்பை ஏற்கிறாங்க. பரலோக நன்மைக்காக அழைக்கிறார். இவ்வளவு உலக நன்மைகளுக்காக காத்திருக்கிறாங்க படைக்கப்பட்டவர்கள். எப்படி கீழ்படிதான் பாருங்களேன். 80 வயசுல கீழ்படிதான் அழைப்பு. 3வது டேவிட்னு பாருங்களேன். தாவீதும் அதேதான். ஆடு மேய்க்கிறான். வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு வாழ்க்கை. இள வயதுல ஆடுகளை மேய்த்து கொண்டதை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. யங்ஸ்டர், விருப்பமான காரியம் எவ்வளவோ இருக்கும். எத்தனையோ அவன் ஒரு நாள் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வீட்டிலே பூட்டி வச்சு பாருங்களேன். இங்கேயே கடலான்னு சொல்லுங்களேன். நீ எல்லாம் அம்மாவா, நீ எல்லாம் அப்பனா, நீ எல்லாம் அதுவா, நீ எல்லாம் இதுவா, ஆமீன் சொல்லுங்களேன். அப்படிதான் சொல்லுவாங்க. வாலிபனை உள்ள வச்சு பாருங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தே ஆகணும். இன்னைக்கு பார்த்தே ஆகணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. நான் சொல்ல மாட்டேன். அமைதியாக நீங்கள் கவனிப்பதை பார்த்து கவனிக்கிறீங்களான்னே தெரியலையே. அல்லேலூயா. எப்படிங்க அவன் முறுமுறுக்காம இருந்தான்னு தெரியல. எப்படி சிங்கத்தை பார்த்துட்டு அந்த இடத்துல எப்படி பயந்துருப்பான், என்னெல்லாம் ஆயிருக்கும். வீட்டுல மரியாதை கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நாட்டுல போய் அவ்வளவு பெரிய வேலையை செய்யறான். கோழியத்தெல்லாம் அடிச்சு மீசை முறுக்கி பாக்குறான். நாங்க வந்துட்டோம் இனின்ட்டு அவனை துரத்துறான். சவுல் ராஜா, எங்கேயாவது முறுமுறுடா தாவீது, விசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். டேய் தாவீது, நோ, என் அழைப்பு ராஜரீகம். அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த அழைப்புலதான் நிற்பாங்க. அல்லேலூயா. உலகம் மாறிடும், நடக்கிறதெல்லாம் வேறையா இருக்கும். ஆனா அழைப்புல நிக்கிறவன் தான் கர்த்தருடையதான கண்களுக்கு பிரியமானவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, 3 காரியம் கீழ்ப்படிதல் இருக்கு. அவனுக்குள்ள அழைப்பு இருக்கு. காத்திருக்கிறான். 100 வயசுனாலும் காத்திருக்கான், 80லயும் காத்திருக்கான், 40 ராஜாவாகிறான் தாவீது. அதுக்கு முன்னாடியே அவனுக்கு அபிஷேகம் வந்துருச்சு. இள வயதுல, சிறு வயசுலயே ஆடு மேய்க்கும் போது சின்ன பையனா கூட்டு வந்து அபிஷேகம் பண்ணியாச்சு. எத்தனையோ வருடங்கள் காத்திருக்கிறான். 15ல ஊத்திருப்பாரு நினைக்கிறேன். 40 ஆகுது. 25 வருஷம் காத்திருக்கான். எப்ப கொடுத்தா தெரியுமா அபிஷேகம்? சொல்லி தினமும் சொல்லி ஆண்டவரை ஒரு குலுக்கி இருக்கலாம். ஆனா இவனும் என்ன மாதிரி ஒரு ஹார்ட்னஸ் ஆன, நீட்னஸ், ஜெட்டில் இருதயம் பாருங்களேன். ஜெட்டில்னஸ், அந்த மாதிரி ஒரு ஹார்ட்னஸ் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். உங்களை நான் அதற்கு முன்பதாக வைக்கிறேன். கர்த்தரை அறிந்து கொள்ள வந்திருக்கிற நீங்க, இயேசு தேவகுமார் அறிந்து கொள்ள வந்திருக்க நீங்க, கீழ்ப்படுதல் இருக்கா வாழ்க்கையில? அழைப்புல நிக்கிறீங்களா? காத்து இருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். அடையில நிற்கலாமா? இயேசு யார்? தேவகுமாரன் யார்? எப்படி அவங்க வாழ்க்கையில காட்டினாங்க? அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒபீடியன்ஸ், ஒழுக்கம், அந்த தேவனை கண்டபோது அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது, அதை புறந்தல்லாம ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியம். இன்றைக்கு ஒரு காரியம் நடக்கலன்னா நம்ம எவ்வளவு பேசுறோம்.
அங்க விடு அக்கா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, இங்க இருந்து எழுத வேண்டியது பக்கமா எழுதுறாங்க. நிறைய குறிப்புலாம், ஜப குறிப்புலாம் பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. எங்களை சத்துருக்கள் நெருக்குறாங்க, எங்களை அப்படி பண்றாங்க, வீட்டுக்காரர் எதை செய்யறாரு, சுத்தி இப்படி நடக்குது அப்படி நடக்குது, பாக்குறவங்க எல்லாம் பார்க்க வேண்டிய, எனக்கு கடன் இவ்வளவு இருக்குது, லட்சக்கணக்கில் கடன் இருக்குது, எல்லாம் வாங்கிட்டு கட்ட சொல்றான் ஆண்டவர். ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. அவர் செய்ய கொஞ்சம் தாமதம் ஆச்சுன்னா என்ன ஒரு முறுமுறுப்பு, செய்வதற்கு அவர் நேற்ற காலத்துலதான் அவர் செய்வார் இல்லையா? ஆமென் சொல்லுங்களா? தேவன் எப்படி அவரை நம்பினார் என்கிறத எப்படி நம்ப முடியும்? இவ்வளவு பெரிய வேலையை அவங்க பார்க்கணும். தேவ குமாரை தன் உள்ளத்திலே வைத்து சாட்சிட வேண்டும். ஒரு மிகப்பெரிய வேலை, உலகத்திலே உன்னதமான ஒரு வேலையை மனிதன் செய்ய வேண்டும். ஆதாம் தவறினான் அந்த கீழ்ப்படிதலில் இருந்து. தேவ குமாரன் காட்டவே இல்லை. ஆதாம் தவறினான் அந்த அழைப்பில் இருந்து. ஆதாம் காத்திருக்கவில்லை தேவனுக்காக. ஆனா இவர்களோ, காண்பித்த 4 பேரும் அப்படிதான் காத்திருக்கிறாங்க. தேவ குமாரனை அறிவிக்கிறான் ஏசையா, இன்னும் 700 வருடங்கள் தாண்டி தான் வரப்போறாரு. முன்னமே காத்திருக்கிறான் பாருங்க. தீர்க்கதரிசனம் காத்திருக்குது. அவர் உரைத்த தீர்க்கதரிசனம் காத்திருக்கிறது. நாம் கீழ்ப்படுகிறோமா? ரொம்ப முக்கியம். எஸ், கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா, நான் கீழ்ப்படிய எனக்கு கற்றுத்தாருங்கப்பா. ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம், அழைப்பு நிற்பது ரொம்ப முக்கியம். கரங்களை மேல எல்லாம் உயர்த்தி சொல்லுங்களேன். எஸ், அழைப்பு ரொம்ப முக்கியம், கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதாவது கீழ்ப்படிதலை கொடுத்தது தகப்பனையும் தாய் கனம் பண்ணுமாயாக. பெரிய கீழ்ப்படிதலை கொடுக்கிற, முதல்ல அங்க பண்ணு, அதுக்கப்புறம் எல்லா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவனுக்கு உரைத்த தீர்க்கதரிசனம் லேட் ஆகுது, தாண்டி போகுது. வயசு ஆக ஆக பயம் வந்திருக்கணும், முறுமுறுப்பு வந்திருக்கணும், பரிசையாவது பார்த்திருக்கணும். ஆனா எதுவுமே பார்க்காம எப்படி காத்திருந்தாங்க? அதுதான் தேவகுமாருடைய அடையாளம். தேவகுமார் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதா? இயேசுடைய அடையாளங்களை நீ தரித்திருக்கிறியா? இயேசுடையதான அற்புதங்களை குறித்து நீங்க தியானிக்கிறீங்களா? இயேசுவின் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறான். அப்பவும் திராட்சரசம் உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? இயேசு கிறிஸ்து அடையாளத்தை கொண்டு வந்து விட்டது. ஆசாரியத்துவத்தை ஏற்றுக்கொள்றீங்களா? பெரிய ஆசாரியத்துவம். உடன்படிக்கை கைகொள்றீங்களா? தசமபாகத்தை கொண்டு தேவனை நீங்க நம்புற அந்த அடையாளத்தை காண்பிக்கிறீங்களா? இல்ல நீங்களே சாப்பிட்டுறீங்களா? இதுவும் எனக்கு பிடிக்கும், பரவாயில்ல, பிடிச்சாலும் பரவாயில்ல, பெரிய முதல் பாகு பரவாயில்ல, அதை நாங்களும் எடுத்துக்கொள்ளுவோம்னு சொல்லி ஆசீர்வாதம் பெற முடியாம தடையா இருப்பதே அதான் காரணம். ஆபிரகாம்ல ஆசீர்வாதம் எங்க வந்துச்சு? ஆபிரகாம்ல தசமபாகம் அவன் தான் ஆரம்பிச்சான். பாருங்க எப்படி வந்துட்டான் பாருங்க. மோசே என்றால் விடுதலை, மீட்பு. விடுதலை பெற்றிருக்கீங்களா? காரியங்களில மீட்பு இருக்குதா? தொடர்ந்து இருக்குதா? ஹீல் ஆகுதா? காணியாச்சல் உனக்காக பூமி தன் பலனை உனக்கு தருதா? இல்ல எல்லாம் மூடி இருக்கா? கீழ்ப்படிதல் இருக்கான்னு பாருங்க. சரி, உங்களை நீங்க சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாட்களில் நீங்க வந்திருக்கிறீங்க. ஏசு யாருன்னு தெரிவதற்கு முன்பதாக நீ உனக்குள்ள கீழ்ப்படிக்கிற உனக்கு தெரியணும். ஜெபம் இருக்குதா வாழ்க்கையில? பரிசுத்த வேதாகம் வாழ்க்கையில பேசுதா? கிருபை இருக்கிறதா? இல்லப்பா உள்ள சுத்தி நிற்கிற உலகம் உங்களை புரட்டி போடுவதை பார்த்து கொண்டு இதெல்லாம் முதல்ல மாறட்டும், அப்புறம் நான் பார்க்கலான் இருக்கிறேன். இதெல்லாம் மாறட்டும், நோய் தீரட்டும், இந்த கடன் மாறட்டும், அல்லது என்னுடையதான குடும்ப உறுப்பினர்களா மாறட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நோ நோ நோ. இயேசு ஒருவர் தான் உனக்கு பதில். இயேசு ஒருவர் தான் உனக்கு ஆசீர்வாதம். இயேசு அறிந்து கொண்டாதான் ஆண்டு கொண்டு முக்கியம். வாழ்க்கையில வெற்றி பெற, வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாக, வாழ்க்கையில விடுதலை மீட்பு உண்டாக, ராஜரிகம் உண்டாக, தீர்க்கதரிசனங்கள் நிறைவேற இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள மிக மிக முக்கியம். கரங்க மேல உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர்
சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. நம்புறவங்க மாத்திரம் கரங்கள் மேல உயர்த்தி, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நன்றி ஆண்டவரே.